அருள் பொங்கிடும் சுபராத்திரி. மங்கையரெல்லாம் போற்றி பணிந்திடும் வசந்த நவராத்திரி. 9 ராத்திரி ஆனந்தம். சிவபெருமான் பார்வதி கல்ப விஷத்தை காட்டி இது கேட்ட வரங்களை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான மரம் அப்படின்னு சொல்கிறார். உடனே பார்வதி தேவி சிவபெருமான் தியானத்துக்கு செல்லும் போது அவங்களுக்கு துணையா இருக்கிறதுக்கு ஒரு பெண் குழந்தை வேணும் அப்படின்னு அந்த மரத்துக்கிட்ட கேக்குறாங்க. அந்த மரமும் அவங்களுக்கு அசோக சுந்தரி அப்படின்னு ஒரு அழகான பெண் குழந்தை கொடுக்குது. இதை பார்த்த உடனே பார்வதி தேவி ரொம்ப சந்தோஷமாயிடுறாங்க. பார்வதி தேவியின் சந்தோஷத்தை பார்த்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த சிவபெருமான் எந்த வீட்டிலெல்லாம் முதல் குழந்தை பெண் குழந்தையாக பிறக்குதோ அந்த முதல் குழந்தை எப்பவுமே என்னுடைய மகளாக இருப்பா அப்படின்னு ஆசி வழங்கினார். ஒரு ரகசியம் சொல்லவா? ஜெயிச்சிருங்க, தோக்காதீங்க. ஏன்னா தோத்துட்டீங்கன்னா அடுத்தவன் சொல்ற மாதிரி வாழணும், ஜெயிச்சா நாம நினைக்கிற மாதிரி வாழணும்.